அத்தியாயம் 19 காஸ்மிக் கூட்டணி. வாழ்த்துக்கள் தெய்வங்களே, கடவுளாக தங்கள் முதல் நாளை முடித்ததற்காக. இனிமேல் எந்த ஞானமற்ற வாழ்க்கை வடிவத்தின் மரணத்திற்கும் எந்த நம்பிக்கையும் உருவாக்கப்படாது. ஒவ்வொரு கடவுளும் அரட்டைக்கு ஒரு குழுவை உருவாக்கலாம். சரி, ஒரு கெட்ட செய்தி. ஒரு ஓகே நியூஸ் சிஸ்டம் வழங்கிய புதிய அறிவிப்புகளை பார்த்து கடவுள் அரட்டையில் டைப் செய்தார். உண்மை, மற்றொரு கடவுள் தட்டச்சு செய்தார், அனைவரின் ஆர்வத்தையும் எட்டி பார்த்தார். ஆனால் இந்த விளையாட்டை சமநிலைப்படுத்த இது வெளியிடப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். இந்த சிறு நிசப்தத்தைக் கண்டு அவர் மீண்டும் தட்டச்சு செய்தார். இதை பற்றி யோசியுங்கள். இப்போது ஒவ்வொரு மணி நேரமும் பில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் மற்றும் பாசிகள் பிறந்து இருக்கின்றன. இது நமக்கு பெரிய அளவிலான நம்பிக்கையை தருகிறது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். இது ஒவ்வொரு நொடியும் நூறாயிரக்கணக்கான விசுவாசத்தை நமக்கு வழங்கும். இந்த நுண்ணறிவு செய்தியை படித்த பிறகு ஒவ்வொரு கடவுளும் மௌனமாக சம்மதம் தெரிவித்து தலையசைத்தார்கள். அன்புள்ள சக தெய்வங்களே, நான் இந்த பன்முக கடவுள்களை பற்றி நீண்ட காலமாக யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு கடவுளும் அவரவர் உலகத்தை தக்கவைக்க போதுமானவர் என்பதை கண்டுபிடித்தேன். ஆனால் துரதிர்ஷ்டத்தை கையாள்வதும் ஒரே நேரத்தில் ஒரு உலகத்தை வளர்ப்பதும் சவாலானதாக இருக்கும் என்று டைப் செய்த ஸ்ட்ராடஜிஸ்ட் அவரது வழக்கமான நீண்ட அழுத்தம் கொண்ட ஆனால் ஆழமான பாணியில் வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே ஞானத்தின் கடவுள், நான் ஒரு கூட்டணியை உருவாக்குகிறேன் என்பதை இதன் மூலம் அறிவிக்கிறேன். இதில் ஆர்வமுள்ள எந்தவொரு கடவுளும் மேலும் தகவலுக்கு எனக்கு செய்தி அனுப்பலாம். சிஸ்டத்தின் இரண்டாவது அறிவிப்பின் உண்மையான அர்த்தத்தை மல்டிவர்ஸ் முழுவதும் கடவுள்கள் புரிந்து கொண்டதால் அரட்டை ஒரு கணம் அமைதியாகி விட்டது. கூட்டணிகள். இந்த முக்கியமான அறிவிப்பு நல்ல திறமைகளை கொண்ட பல கடவுள்களையும் தங்கள் சொந்த கூட்டணியை உருவாக்குவது பற்றி சிந்திக்க தூண்டியது. ஆனால் எதிர்மறையானது தெளிவாக இருந்தது. உங்கள் திறமையை நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும், இல்லையெனில் யாருடனும் சேராதவர் யார்? இருப்பினும் பல கடவுள்கள் இதை பாதுகாப்பாக விளையாட முடிவு செய்தனர். என்னிடம் கிரேடு திறமை உள்ளது, மேலும் ஆர்வமுள்ள கடவுள்கள் தனிப்பட்ட செய்தி மூலம் எனது திறமையை பற்றி விசாரிக்கலாம் என்று தட்டச்சு செய்ய முடிவு செய்தனர். இதையெல்லாம் பார்த்த சன்னி கூட்டணி அமைக்கவும் நினைத்தார். திறமையை வெளிப்படுத்தும் போது அவர் விதிவிலக்காக இருந்தார், ஏனெனில் அவரது தனித்துவமான தலைப்பு வெளிப்படையான கடவுள் எந்தவொரு புதிய கூட்டணியிலிருந்தும் உறுப்பினர்களை ஈர்க்கும் அளவுக்கு மட்டுமே இருந்தது. நான் எதிர்காலத்தில் அதை பற்றி யோசிப்பேன். முதலில் குட்டிச்சாத்தான்களை கையாள்வோம் என்று சன்னி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவரது பார்வை வெரிடியாவை நோக்கி நகர்ந்தது. எல்ஸ் அவர்களின் திகைப்பூட்டும் தோற்றம் மற்றும் இயற்கையாகவே கூர்மையான காதுகள் தவிர மனிதர்களைப் போலவே இருக்கும் அளவுக்கு பரிணாம வளர்ச்சியடைந்தது. இந்த குட்டிச்சாத்தான்களின் முந்தைய சிறிய விண்மீன் போன்ற கொம்புகள் கூட இப்போது எங்கும் காணப்படவில்லை. அவற்றின் பரிணாம வளர்ச்சியுடன் முழுமையாக பின்வாங்கியது. சன்னி இன்னும் தனது கார்ட் ஸ்பேஸில் இந்த குட்டிச்சாத்தான்களின் திறமைகளை உன்னிப்பாகச் சரிபார்க்கத் தொடங்கினார். முன்பு கவனிக்கப்பட்ட சுறுசுறுப்பு, உணர்த்தல் மற்றும் குறிபார்க்கும் திறன்களை தவிர குட்டிச்சாத்தான்கள் இப்போது மந்திரத்துடன் தொடர்புடைய பல திறமைகளை கொண்டுள்ளனர். அவர் தனது மனித பழங்குடியினரையும் சரிபார்த்தார், மேலும் அவர்களும் இதேபோன்ற அரிதான மந்திர திறமைகளை வெளிப்படுத்தத் தொடங்குவதைக் கண்டார். என் உலகம் மாய உலகமாக மாறுகிறதா? சன்னி இந்த இயற்கையான மன உறிஞ்சுதலின் தாக்கங்களை சிந்தித்து தான் படித்த நாவல்களிலிருந்து மன நரம்புகள் அல்லது கிணறுகளை நினைவு கூர்ந்தார். தேவதையின் கண்ணீரை பிரதிபலிக்கச் சொன்ன கடவுளுக்கு அவர் செய்தி அனுப்பினார். அவருடைய கடவுள் பெயர் சீர். காஸ்மோஸ், உங்களுக்காக என்னிடம் ஒரு சலுகை உள்ளது. நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. சன்னிக்கு ஜிர் மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவர் குறிப்பாக ஜிரை தொடர்பு கொண்டார், ஏனெனில் அவர் இதுவரை அவர் மிகவும் மதிப்புமிக்க பொருளாக மெர்மெய்ட் கண்ணீர் கருதியதை மாய உலக இயக்கவியலை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறார். ஜிர் ஆர்வம் காட்டவில்லை என்றால் சன்னி எப்போதும் கெய்ரோஸை தவிர்த்து மந்திரம் நிறைந்த உலகங்களிலிருந்து மற்ற கடவுள்களை கேட்கலாம். ஜிரிடமிருந்து பதில் சிறிது நேரத்தில் கிட்டத்தட்ட உடனடியாக வந்தது. ஜிர், நிச்சயமாக முதலாளி, நான் ஆர்வமாக உள்ளேன். இந்த உடனடி ஆர்வமான பதில் சன்னியை திகைக்க வைத்தது. பல கடவுள்களின் இதயங்களில் அவர் ஏற்கனவே கெய்ரோஸ் மற்றும் வியூகவாதிகளை கூட மிஞ்சிய ஒரு நபராக மாறிவிட்டார் என்ற உண்மையை அவர் முற்றிலும் மறந்துவிட்டார். காஸ்மோஸ், உங்கள் உலகில் மனா எவ்வாறு உருவாகிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஜிர், மனா நரம்புகள் மூலம் உருவாக்கப்படுகிறது முதலாளி. காஸ்மோஸ், எனக்கு ஒன்றை வழங்க முடியுமா? ஜிர், என் உலகத்தில் ஒரே ஒரு மன நரம்பு உள்ளது முதலாளி. சன்னிக்கு ஜிரின் கவலை உடனே புரிந்தது. ஜிர் தனது முழு உலகத்தின் அடிப்படை அடித்தளத்தை சேதப்படுத்த பயந்தார், அது அதன் ஒரே மன நரம்பு. காஸ்மோஸ், என் தலைப்பு உங்களுக்கு தெரியுமா?
இந்த எளிய ஏற்றப்பட்ட செய்தி ஜிரை அமைதிப்படுத்தியது. சுமார் 30 வினாடிகளில் சன்னியின் இடைமுகத்தில் ஜெர்ரின் வர்த்தக கோரிக்கை தோன்றியது. சன்னி வர்த்தகத்தை ஏற்றுக்கொண்டார், மேலும் அவரது தெய்வீக கையில் மனிதனின் நரம்பியல் வலையமைப்பை போன்ற ஒரு சிக்கலான நெட்வொர்க் தோன்றியது. இது சன்னியின் கையில் சரியாக வெளிப்பட்டாலும் இந்த மன நரம்பின் உண்மையான அளவு மிகப்பெரியது. ஒரு உலகத்துடன் இணைந்திருந்தால் ஒவ்வொரு தனி நரம்பு தடிமன் ஒரு மனிதனின் இடுப்பை விட அதிகமாக இருக்கும். சிஸ்டம் அறிவிப்பு புதிதாக பெற்ற இந்த நரம்பு பற்றிய தெளிவான விளக்கத்தை காட்டியது. பொருள் பெயர் மன நரம்பு. கிரேடு ஏ. விளக்கம் ஒரு மாய உலகத்திற்கான அடித்தளம். உலகில் மன உற்பத்தி சுழற்சியை நேரடியாக தொடங்கி 1,00,000 கிலோமீட்டர் சுற்றளவில் நிலையான மன விநியோகத்தை வழங்குகிறது. இந்த பிரம்மாண்டமான மன நரம்பு வெளிப்படுவதற்கான விலையை சன்னி தோராயமாக யூகிக்க முடியும். அவர் ஒரு தெளிவான வடிவத்தை கவனித்தார். எவ்வளவு உள்ளார்ந்த ஆற்றல் ஒரு கலைப்பொருள் அல்லது பொருளில் உள்ளது, அதன் உற்பத்திச் செலவு அதிகமாக இருக்கும். அதனால்தான் வில் மற்றும் அம்புகள் போன்ற சாதாரண ஆயுதங்கள் வெளிப்படுவதற்கு ஒப்பீட்டளவில் மலிவாக இருந்தன. ஆனால் ஆற்றல் அல்லது குறிப்பிட்ட மந்திர பண்புகளுடன் கூடிய பொருட்கள், டியர் ஆஃப் மெர்மெய்ட் போன்றவை ஓரளவு விலை உயர்ந்தவை. ஒரு ஏ கிரேடு மன நரம்பு வெளிப்படுவதற்கான செலவு கணிசமான 1000 நம்பிக்கை புள்ளிகள் ஆகும். சன்னி தனது முகமூடியின் கிரேடுக்கு ஒப்பான கிரேடை எஸ்எஸ்ஸுக்கு மேம்படுத்தினால் அவருடைய தற்போதைய திறன்களால் அவர் வெளிப்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த கிரேடு விலை 10,000 ஃபெய் புள்ளிகளாக உயரும். சன்னி தனது சொந்த உலகத்திற்காக எஸ் கிரேடு மன நரம்பு ஒன்றை வெளிப்படுத்தினார். பின்னர் தனது புதிய பெருந்தன்மையையும் தந்திரத்தையும் வெளிப்படுத்தி ஏ கிரேடு மானா நரையை மீண்டும் ஜிருக்கு வர்த்தகம் செய்தார். அவர் சிற்கு கூடுதலாக எஸ் கிரேடு மனாவீனையும் பரிசளித்தார். இது அவருக்கு 5000 நம்பிக்கை புள்ளிகள் செலவாகும். சன்னியின் மீதான நம்பிக்கையின் ஆழமான நிகழ்ச்சியான அவரது ஒரே மன நரம்பு வரைபடத்தை வழங்குவதன் மூலம் சன்னிக்கு ஜிர் பெரிதும் உதவினார். எனவே இந்த தெய்வீக பரிசில் சன்னி கஞ்சத்தனம் காட்டவில்லை. அவர் இப்போது 1,00,000க்கும் அதிகமான 1,00,000 நம்பிக்கை புள்ளிகளை கொண்டிருந்தார். மேலும் இந்த முக்கியமான ஆதாரத்தில் குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவருக்கு குறைவில்லை. முடிந்த பரிவர்த்தனையை பார்த்து சன்னிக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்த ஜிர் உடனடியாக மகிழ்ச்சியடைந்தார். அவருடைய நன்றி சிஸ்டம் முழுவதும் பரவியது. சன்னி புதிதாக ஏதாவது யோசித்து உடனடியாக ஒரு குழுவை உருவாக்கினார். குழுவின் பெயர் காஸ்மிக் அலையன்ஸ். அவர் புதிதாக உருவாக்கப்பட்ட குழுவிற்கு ஜிரை நேரடியாக அழைத்தார். ஜிர் குழுவில் சேர்ந்தார். கூட்டணி அரட்டையில் சன்னியின் முதல் செய்தியை பார்த்து உடனடியாக மயக்கமடைந்தார். காஸ்மோஸ் இந்த கூட்டணியின் அனைத்து உறுப்பினர்களும் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் 10 விழுக்காடு தள்ளுபடியை பெறுவார்கள். சன்னிக்கு 10 விழுக்காடு தள்ளுபடி குறிப்பிடத்தக்க நிதி இழப்பாக இல்லாவிட்டாலும் மற்ற கடவுள்களுக்கு இது அவர்களின் முக்கிய பரிவர்த்தனைகளில் ஒரு பெரிய சாத்தியமான சேமிப்பை குறிக்கிறது. உதாரணமாக ஜிர் மீண்டும் 5 மெர்மெய்ட்டின் கண்ணீரை கேட்டால் அதற்கு அவருக்கு 750 நம்பிக்கை புள்ளிகள் செலவாகாது, ஆனால் 675 மட்டுமே. இது அவருக்கு 75 நம்பிக்கை புள்ளிகளை சேமிக்கும். இது ஜிருக்கு கணிசமான தொகையாக இருந்தது, ஏனெனில் அவர் தனது திரட்டப்பட்ட நம்பிக்கையை ஆரம்ப 5 மெர்மெய்ட்டின் கண்ணீருக்காக செலவிட்டார். 20 அத்தியாயம் 20 சக்தியின் விதைகள். சன்னிக்கு கூட்டணி அமைப்பதற்கு பின்னால் இருந்த எண்ணம் முற்றிலும் நடைமுறை மற்றும் அதிக லாபம் தரக்கூடியதாக இருந்தது. விலைமதிப்பற்ற பொருட்களையும் அறிவையும் பரஸ்பர நன்மைக்காக அவருடன் எளிதில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல்வேறு உலகங்களைச் சேர்ந்த கடவுள்களுடன் தொடர்பு கொள்ள அவர் விரும்பினார். இந்த மூலோபாயத்திற்கு ஜெர் ஒரு முக்கிய உதாரணம். சன்னிக்கு தனது சொந்த உலகத்திற்கு மிகவும் தேவையான ஒரே மன நரம்புகளை அவர் சன்னிக்கு கொடுத்தார். இது ஒரு கூட்டுவாழ்வு பரிமாற்றம், அவர்கள் இருவருக்கும் ஒரு பரஸ்பர நன்மை. ஆனால் இறுதியில் சன்னிக்கு கிடைத்த பலன் சிலை விட கணிசமானது. அடுத்த முறை ஜிர் அதிக மன நரம்புகளை விரும்பினால் எஸ் கிரேடு ஒன்றிற்கு சன்னி எளிதாக 15,000 நம்பிக்கை புள்ளிகள் அல்லது அதற்கு மேல் கோரலாம். 10 விழுக்காடு கூட்டணி தள்ளுபடியுடன் கூட லாப வரம்பு மிகப்பெரியதாக இருக்கும். சன்னி தனது உலகமான வெரிட்டியாவை எஸ் கிரேடு மன நரம்புடன் செலுத்தத் தொடங்கினார். 1 2 3 4 5 ஒரு சில நொடிகளில் வெரிட்டியா இப்போது 5 மகத்தான எஸ் கிரேடு மன நரம்புகளை பெருமைப்படுத்தியது. தெய்வீக ஆற்றலை அதன் மையத்தில் தொடர்ந்து செலுத்துகிறது. எனது வெரிட்டியாவுடன் எந்த உலகமும் ஒப்பிட முடியாது என்று சன்னி அறிவித்தார். ஒப்பிடக்கூடிய ஒரு உலகம் இருந்தாலும் நான் அவர்களை எளிதாக மிஞ்சுவேன். அவர் தனது உலகின் புகழ்பெற்ற எதிர்காலத்தை ஏற்கனவே சித்தரித்து உண்மையில் ஒரு விஷயமாக பேசினார்.
சன்னி பின்னர் மெதுவாக எல்வன் காட்டின் புறநகர் பகுதிக்கு இறங்கினார். அவரது மாஸ்க் ஆஃப் காஸ்மோஸ் உறுதியாக இருந்தது. அவர் நம்பிக்கை நுகர்வு கவனித்தார். அது தற்போது வினாடிக்கு 10 நம்பிக்கை புள்ளிகள் என்ற அளவில் இருந்தது. இப்போதைக்கு மலிவு. சன்னி தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். எதிர்காலத்தில் இறங்குவதற்கான சாத்தியமான விலையை கருத்தில் கொண்டாலும் அது அதிகரிக்கும் என்று அறிந்திருந்தான். சன்னி மிகப்பெரிய மரத்தை பார்த்தார். காட்டின் அற்புதமான பெரியவர். அதன் பிரம்மாண்டமான கிளைகளுக்குள் பல நேர்த்தியான மர வீடுகளை கவனித்தார். நான் தாமதமாக வந்தேன், நான் நினைக்கிறேன் என்று சன்னி கூறினார். அவரது தொனியில் ஒரு வேடிக்கையான குறிப்பு. அவர் ஏற்கனவே தங்கள் பழங்குடியினரை காத்துக் கொண்டிருந்த குட்டிச்சாத்தான்களை பார்த்தார். இந்த குட்டிச்சாத்தான்கள் அடிப்படை வில் மற்றும் அம்புகளை வைத்திருந்தனர். மேலும் சிலர் கூர்மையாக துண்டாக்கப்பட்ட கற்களால் வடிவமைக்கப்பட்ட கத்திகளை கூட பிடித்துக் கொண்டிருந்தனர். சன்னி அமைதியான, பிரபஞ்ச கம்பீரமான உருவம் காவலர்களை நோக்கி நேரடியாக நடந்தார். காவலர்கள் அவனது கண்களின் சாத்தியமற்ற ஆழத்தை உற்று பார்த்தபோது அவர்கள் உள்ளுணர்வாக குனிந்தனர். அவர்களின் மனம் சுத்த, கட்டுக்கடங்காத சக்தியால் மூழ்கியது. சன்னி நேரடியாக தலைவரின் வீடு, ஒரு பெரிய மரக்குடியிருப்பு என்று உணர்ந்த இடத்திற்குச் சென்றார். தலைவரின் விருப்பம் மற்ற குட்டிச்சாத்தான்களை விட அதிகமாக வலிமையாக இருந்தது. அவர் உடனடியாக தலைவணங்கவில்லை, ஆனால் துணிச்சலுடன் போராடினார். கண்ணுக்கு தெரியாத நிர்பந்தத்திலிருந்து விடுபட அவரது முழு முயற்சியும் இருந்தது. ஆனால் ஒரு கிரேடு கலைப்பொருள், தூய்மையான தெய்வீக ஆற்றலை, விசுவாசம் பயன்படுத்தி ஒரு சாதாரண மனிதனால், ஒரு தெய்வீக தலைவரால் கூட நீண்ட காலம் தாங்க முடியாது. எனவே சில நொடிகளில் குட்டிச்சாத்தான்களின் தலைவர், அவரது உடல் நடுங்கி இறுதியில் முழங்காலில் விழுந்தார். எல்வன் பழங்குடியினரிடம் இதுவரை மொழியின் சிக்கலான கருத்து இல்லை, எளிமையான ஒலிகள் மற்றும் சைகைகள் மட்டுமே. ஆனால் சன்னியின் முந்தைய நுட்பமான தலையீடுகள் காரணமாக மனித பழங்குடி ஏற்கனவே ஒரு அடிப்படை மொழியை உருவாக்கத் தொடங்கியது. குட்டிச்சாத்தான்கள் மனிதர்களைப் போலல்லாமல் திறமை அல்லது மூல வலிமைக்கு ஏற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்கள் தங்கள் உள்ளார்ந்த அழகின் மூலம் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்தனர். எனவே இந்த எல்வன் பழங்குடியினரின் தலைவர் மூச்சடைக்கக்கூடிய அழகான இளம் ஆண், இன்னும் 20களின் ஆரம்பத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஒரு கவர்ச்சியை கொண்டிருந்தார். அவர் முதன்மையாக அவரது கண்கவர் தோற்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவரது அடிப்படை திறமை கேலி செய்ய ஒன்றுமில்லை. அவரது திறமை கிரேடு எலிமெண்டலிஸ்ட். இந்த திறமையின் மூலம் கிரேடு அல்லது அதற்கும் குறைவான எந்த அடிப்படை மந்திரத்தையும் அவர் குறிப்பிடத்தக்க எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இது அவரது திறமையின் முக்கிய, மிகவும் சக்திவாய்ந்த பகுதியாக இல்லை. அவரது திறமையின் முதன்மை பயன்பாடானது அடிப்படை ஆவிகளை சுருங்குவதற்கான அவரது உள்ளார்ந்த திறன் ஆகும். இது அவரது உடல் மற்றும் ஆன்மீக சக்தி இரண்டையும் கணிசமாக அதிகரிக்கும். இப்போதைக்கு இந்த திறமை ஆவி இல்லாததால் பயனற்றது. சன்னி அவனிடம் நடந்து மெதுவாக அவனை தூக்கி வெளிப்பட்ட வில் மற்றும் அம்புகளை கொடுத்தாள். சன்னி எல்வன் தலைவர் மீது 2 டியர்ஸ் ஆஃப் மெர்மெய்ட் பயன்படுத்தினார். நேரடியாக அவரது திறமையை ஒரு வலிமையான கிரேடுக்கு உயர்த்தினார். பின்னர் அவர் தோன்றிய உடனேயே சன்னி மறைந்தார். குட்டிச்சாத்தான்களின் தலைவர் தனது உடலில் ஒரு ஆழமான புதிய ஆற்றல் எழுச்சியை உணர்ந்தார். ஒரு தெய்வீக சாராம்சம் அவருடைய ஒவ்வொரு இழையையும் சுத்தப்படுத்தியது. அவர் தனது உடல் முன்னோடியில்லாத சக்தியால் நிரம்பி வழிவதை உணர்ந்தார். அவரது மனம் தெளிவாகவும் உணர்ந்தார். சன்னி பின்னர் துல்லியமாக மனித குடியிருப்புக்கு அருகில் டெலிபோர்ட் செய்தார். அவர் நேரடியாக தோரின் குகைக்குள் டெலிபோர்ட் செய்தார். தோர்ன் தற்போது தனது 21ஆம் குழந்தையான ஒரு சிறிய, சலசலப்பான மூட்டையை வைத்திருந்தார். சன்னி இந்த பிறந்த குழந்தையின் திறமையை பார்த்து அவரது மனதில் பெருமூச்சு விட்டார். ஒரு அரிய ஆச்சரியம். கிரேடு சூப்பர் ஸ்ட்ரெங்த். வாழ்த்துக்கள் முள் என்று சன்னி கூறினார். அவரது பார்வை முள்ளின் கைகளில் கிடக்கும் குழந்தையின் மீது நிலைத்திருந்தது. முள் உடனடியாக தரையில் மண்டியிட்டார். அவருடைய விலைமதிப்பற்ற குழந்தை பாதுகாப்பாக பற்றிக்கொண்டது. இந்த குழந்தை சூப்பர் பலத்துடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. அதை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று சன்னி அறிவுறுத்தினார். அவரது குரல் தெய்வீக அதிகாரத்துடன் எதிரொலித்தது. அவர் நம்பமுடியாத கிரேடு திறமை பற்றி மேலும் கருத்து தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் நேரடியாக முள்ளுக்கு மேலும் 9 ஈட்டிகள், 10 வாள்கள், 10 கேடயங்கள் மற்றும் 10 செட்வில் மற்றும் அம்புகளை கொடுத்தார். புரிதலை உறுதிப்படுத்த அவர் ஒரு பொம்மையை வெளிப்படுத்தினார் மற்றும் அதை கவனமாக கட்டுப்படுத்தினார். வாள் மற்றும் வில்லின் அடிப்படை பயன்பாட்டை நிரூபித்தார். 9 கூடுதல் ஈட்டிகள், வாள்கள், கேடயங்கள் மற்றும் வில் மற்றும் அம்புகளின் தொகுப்புகள் கிரேடில் இருந்தன. இது பழங்குடியினருக்கு குறிப்பிடத்தக்க மேம்படுத்தலை குறிக்கிறது. அவர் ஒரு கிரேடு வாள், ஒரு கிரேடு ஷீல்டு மற்றும் ஒரு கிரேடு வில் ஆகியவற்றையும் சேர்த்துக்கொண்டார்.
அவர் தனது பழங்குடியினர் எவருக்குள்ளும் எந்தவிதமான உள்மோதல்களையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்த விரும்பாததால் அவர் அனைத்து 10S தர ஆயுதங்களையும் ஒரே நேரத்தில் கொடுக்கவில்லை. எனவே தலைவர் கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் பராமரிக்க முழுமையான, மறுக்க முடியாத வலிமையை கொண்டிருக்க வேண்டும், குறிப்பாக பழங்குடியினரின் முந்தைய தலைமுறைகளில். சன்னியிடம் இன்னும் 20,000க்கும் அதிகமான நம்பிக்கை புள்ளிகள் மீதமுள்ளன, மேலும் அவர் உடனடியாக வெரிட்டியாவை விட்டு வெளியேற விரும்பவில்லை. துரிதப்படுத்தப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர் கடல் கன்னியின் மேலும் பல கண்ணீர் மற்றும் பல ஆயுதங்களை வெளிப்படுத்தத் தொடங்கினார். கார்ட் ஸ்பேஸுடன் ஒப்பிடும்போது வெரிட்டியாவில் 10,000 நேர ஓட்டம் இருப்பதால் இங்கே பொருட்களை வெளிப்படுத்துவது அவர் தனது அமைதியான கார்ட் ஸ்பேஸில் அவற்றை வெளிப்படுத்தியதை விட 10,000 மடங்கு வேகமாக இருந்தது. மேலும் 10,000 விசுவாச புள்ளிகளை பயன்படுத்திய பிறகு உருவாக்கம் மற்றும் விநியோகம் ஆகியவற்றின் விரைவான பரபரப்பில் சன்னி இறுதியாக தனது கார்ட் ஸ்பேஸுக்கு டெலிபோர்ட் செய்தார். சன்னியிடம் இப்போது ஏறக்குறைய 10,000 நம்பிக்கை புள்ளிகள் எஞ்சியிருந்தன. எதிர்பாராத அவசர நிலைகளுக்காக அவர் கவனமாகச் சேமித்தார்.